செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அருகே பெஞ்சல் புயல் கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கும் சூழலில் கூவத்தூர் பகுதியில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் மழையால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய சூழலை பதிவு பண்ணுங்க. பெஞ்சல் புயல் காரணமாக காலையிலிருந்தே கனமழை பெய்து வருகிறது. மாமல்லபுரம் தொடங்கி மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கூவத்தூர், கல்பாக்கம், திருக்கழுக்குன்றம், அதே போல் டுவர்ட்ஸ் மரக்காணம், பாண்டிச்சேரி இந்த ஸ்ட்ரெச்சில் ஃபுல்லாக காலையிலிருந்தே தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இதில் வானிலை ஆய்வு மையம் பெஞ்சல் புயல் பாண்டிச்சேரிக்கும் மரக்காணத்துக்கும் இடையே குறிப்பிட்ட இடைவெளியில் கரையை கடக்கக்கூடும் என்று கணித்திருக்கிறாங்க. அதில் கூவத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு இந்த புயல் இந்த பகுதியில் கரையை கடந்தால் தங்களுடைய பகுதிக்கு நிச்சயமாக நம்மளுடைய கலை திறனுக்கு விலை மதிப்பே இல்ல. இங்க ஒருத்தர் சில்க் த்ரெட் நகைகள் செஞ்சு மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பாதிப்பு இருக்கும் என்று உறுதியாக கருதுகிறார்கள். கூவத்தூரில் பழைய நடுக்குப்பம் என்ற பகுதியில் தான் தற்போது நம்ம இருக்கிறோம். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட படகுகள் கொண்ட ஒரு சிறிய மீனவர் கிராமம் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 200 மீனவ குடும்பங்கள் அந்த பகுதியில் வசித்துட்டு வராங்க. அவர்களுக்கு பிரதான தொழிலே மீன்பிடி தொழில் தான் இருப்பது காரணமாக சிறிய படகுகள் வைத்து தான் அவர்கள் அவர்களுடைய மீன்பிடி தொழிலை மேற்கொள்கிறார்கள். இதில் இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய பட்சத்தில் அந்த இடத்துல பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். கடல் சீற்றத்தால் படகுகள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற காரணத்தினால உடனடியாக அருகாமையிலிருந்து ஒரு டிராக்டரை வரவைத்து அங்கே இருக்கக்கூடிய படகுகளை மீட்டு பாதுகாப்பான இடத்துல வைக்கக்கூடிய பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வராங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் அவர்கள் வலைகளை பாதுகாப்பது, மீன்பிடி தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பாதுகாப்பது போன்ற அந்த பணிகளில் மீனவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. மாமல்லபுரம் தொடங்கி பாண்டிச்சேரி ஸ்ட்ரெச் வரைக்கும் கனமழை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால மீனவர்கள் இந்த எப்போது புயல் கரையை கடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. நன்றி பிரகாஷ், உங்களுடைய கள விவரங்களுக்கு.